ஸோ வெல்கம் டு மீடியா ஜங்ஷன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஸ்பீட் ப்ளஸ் ஏஆர்பி சாஃப்ட்வேரில் டிஸ்கவுண்ட், அதாவது இப்போ நம்ம வந்து ஒரு பொருளை ஆட் பண்ணுறோம், அது வந்து டிஸ்கவுண்ட் நம்ம போடும்போது அந்த டிஸ்கவுண்ட் அமௌண்ட்டு மெயின் அமௌண்ட்லேருந்து லெஸ் ஆகணுமா இல்லை பேசிக் அமௌண்ட்லேருந்து லெஸ் ஆகணுமா அப்படின்றத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கஸ்டமர் என்ன கேட்குறாங்களோ அதுக்கான வீடியோ தொகுப்பை தான் நம்ம வந்து அடுத்தடுத்து போட்டுட்ருக்கோம். ஸோ அது பிளேலிஸ்ட்டாகவும் நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? இப்போது கஸ்டமர் ஒருத்தர் வந்து நம்மளுக்கு மெசேஜ் அமைச்சிருக்காரு, இந்தமாரி நான் வந்து டிஸ்கவுண்ட் வந்து 320 ரூபா டோட்டல் வருது, நான் 100 டிஸ்கவுண்ட் கொடுத்தா எனக்கு வந்து மெயின் அமௌண்ட்லேருந்து குறையாமல் பேசிக் அமௌண்ட், அதாவது டேக்ஸுக்கு முன்னாடி இருக்கிற அமௌண்ட்லேருந்து குறைஞ்சி அது அட்ஜஸ்ட் ஆகுது, எனக்கு அப்படி வேணாம், எனக்கு வந்து மெயின் அமௌண்ட்லேருந்து அந்த டிஸ்கவுண்ட்ஸ் வந்து லெஸ் ஆகணும் அப்படின்னு சொன்னார். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஐட்டம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஐட்டம் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஒரு ஐட்டமே போதும் எக்ஸாம்பிளுக்கு. ஓகேங்களா? இப்போது நம்ம சாஃப்ட்வேர் இந்த செட்டிங்ஸ்னு இருக்கும், இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே பர்ச்சேஸ் டைப்பு, சேல்ஸ் டைப்னு இருக்கும். எல்லாமே டிஃபால்ட்டாக தான் இருக்குது, நம்ம எதுவுமே சேஞ்சஸ் பண்ணலை. ஓகேவா? இப்போ நான் சேல்ஸ் டைப்பில் மட்டும் நான் என்ன பண்ண போகிறேன்னா, இங்கே சேல்ஸ்ன்னு செலக்ட் பண்ணிவிட்டு டேக்ஸ் இன்க்ளூசிவ்னு போட்டுறேன். இதில் டிஸ்கவுண்ட்ஸ் வந்து கழிச்சா எதுலேருந்து குறையணுன்றதெல்லாம் இங்கே வந்து அசைன் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது. ஓகேவா? அட்ஜஸ்ட்மெண்ட் டிஸ்கவுண்ட் இன் ப்ரைஸ்லேருந்து குறையணும். ஓகேவா? அட்ஜஸ்ட்மெண்ட் வேட் அமௌண்ட்டு டிஸ்கவுண்ட் அமௌண்ட்லேருந்து குறையணும் அப்படின்ற மாதிரி. இது வேட்டுன்றது இது தேவையில்லை நம்மளுக்கு. வந்து 1, 2 and 3 3 டாபிக் மட்டும் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நான் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் டிஸ்கவுண்ட் இன் ப்ரைஸ்லேருந்து குறையணுன்ற மாதிரி செட் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், இப்போ நான் ஒரு சேல்ஸ் விண்டோ போகிறேன். சேல்ஸ் விண்டோவில் என்டர் F3 கொடுத்து கஸ்டமர் க்ரியேட் பண்ணிக்கலாம், இமீடியட்டாக ஆட் பண்ணுறவங்க. ஸோ ஆல்ட் எஸ் கொடுத்து நான் இந்த அக்கௌண்ட்டை வந்து க்ரியேட் பண்ணிக்கிட்டேன். ஓகேவா? இப்போது இதை செலக்ட் பண்ணி என்டர். இப்போ இந்த ப்ராடக்ட்டை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணி ஒரு 10 பீஸுன்னு போடுறேன். ஸோ 35 ரூபா. ஓகேவா? நெட் அமௌண்ட் வந்து 35 ரூபா. ஓகேங்களா? இப்போது இங்கே டிஸ்கவுண்ட் வந்து பர்சன்டேஜில் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா பேசிக் அமௌண்ட்டு டேக்ஸ் ஆட் ஆகணும் இல்லையா? ஸோ அப்போ டேக்ஸ் வந்து இருக்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம ஐட்டமில் டேக்ஸ்க்கு ஆட் பண்ணியிருக்கோமான்னு செக் பண்ணிக்கிறேன். ஸோ டேக்ஸ் ஆட் பண்ணல, நான் அதனால் ஒரு 18%ன்றதை டேக்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா அப்போ தான் நம்ம டேக்ஸ்லேருந்து எப்படி குறையுதுன்றதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். இப்போ பாருங்கள், திருப்பி நான் நியூ வரேன். என்டர் கேஷ் ஆர் கிரெடிட். என்டர் பார்ட்டியை செலக்ட் பண்ணி ஒரு என்டர் அடிச்சுக்கிறோம். இந்த இடத்துல ப்ராடக்ட்டை செலக்ட் பண்ணிக்கிறோம். ப்ராடக்ட் வந்து 10 பீஸுன்னு போடுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா நெட் அமௌண்ட்டு, நெட்டு டிஸ்கவுண்ட் ஏதாவது இருக்கா, நெட் ப்ரைஸ்லேருந்து டிஸ்கவுண்ட்டு நம்ம வந்து கொடுக்க போகிறோமா அப்படின்றத நம்ம இங்கே போடணும். நெட் ப்ரைஸ்லேருந்து டிஸ்கவுண்ட்னா ஒரு 5 ருபீஸ் போட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக பேசிக் அமௌண்ட்லேருந்து அட்ஜஸ்ட் ஆகி உங்களுக்கு இப்படி ஒரு ரிசல்ட் கொடுக்குது நம்மளுக்கு. ஓகேங்களா? பேசிக் அமௌண்ட்லேருந்து இப்படி வந்து, அதாவது டிஸ்கவுண்ட் இன்க்ளூடிங் ஃபார் பேசிக் அமௌண்ட்லேருந்து வருது. ஓகேவா? நெட் ரேட்லேருந்து 5%ன்ற மாதிரி கொடுத்து அதனுடைய டோட்டல் வருது. அதாவது ஆக்சுவல் காஸ்ட் வந்து நம்மளது வந்து செல்லிங் காஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 35 சம்திங், நெட் ப்ரைஸ் வந்து 33 ரூபா 20 பைசா அப்படின்ற மாதிரி கணக்கு பண்ணுது. இப்போ இதை என்னுடைய ரிசல்ட்டை நம்ம பார்த்துக்குறோம். இப்போ நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ அதே செட்டிங்ஸில் சேல்ஸ் டைப்பில் இப்போ இதை வந்து மாற்றி ரெடியூஸ் ப்ரைஸ் ஆட்டோமேட்டிக்கலி கொடுத்துறேன். ஓகேவா? இப்போ அதே பில் தான், சேம் பில் போட போகிறோம். என்டர் கேஷ் ஆர் கிரெடிட், கஸ்டமர் சூஸ் பண்ணிக்கிறேன். என்டர் சேம் ப்ராடக்ட் தான், 10 பீஸை சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? 10 பீஸ் கொடுக்கும்போது இங்கே வந்து இன்க்ளூடிங் ஆஃப் ஜிஎஸ்டி. ஓகேவா? அப்போ வந்து கரெக்டாக வந்து இங்கே என்ன ஆச்சுன்னா 10 பீஸுக்கு 350 ரூபா. ஓகேவா? இன்க்ளூடிங் ஆஃப் அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபார் இன்க்ளூடிங். இப்போது இங்கே நான் டிஸ்கவுண்ட் வந்து ஒரு 50 ரூபா கொடுக்குறேன்னும் போது எனக்கு வந்து எங்கே டிஸ்கவுண்ட் ஆகணும்னா உங்களுக்கு வந்து இந்த பேசிக், அதாவது நெட் வேல்யூவில் வந்து டிஸ்கவுண்ட் ஆகணும். ஆனால் இது என்ன ஆகுதுன்னா இன்னர்லேருந்து டிஸ்கவுண்ட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்குது. ஸோ ரெடிமேட் ஆட்டோமேட்டிக்கலுன்னு கொடுக்கும்போது கஸ்டமர் என்ன கேட்குறாங்கன்னா 350 ரூபானா நான் இங்கே 50 ரூபா டிஸ்கவுண்ட் கொடுக்கும்போது எனக்கு வந்து இங்கே வந்து 300 தான் வரணும், 291 ரூபான்றது வரக்கூடாது அப்படின்றாங்க. ஸோ இதையும் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஃபைனலாக சொல்யூஷனுக்கு வந்துடலாம். அதே சேல்ஸ் டைப்பில் கால்குலேட் டேக்ஸ் அமௌண்ட் ஆஃப்டர் டிஸ்கவுண்ட், டேக்ஸ் அமௌண்ட் கால்குலேட் ஆன் டேக்ஸபிள் அமௌண்ட் ஆஃப்டர் டிஸ்கவுண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், சேம் அதே ஐட்டம் தான், கேஷ், அதே 10 ப்ராடக்ட். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல நான் 50 ரூபான்னு கொடுக்கும்போது எனக்கு ஆட்டோமேட்டிக்காக எங்கேருந்து குறையுது,
மெயின் அமௌண்ட்லேருந்து குறையுது. ஸோ இதுதான் சொல்யூஷன். அதாவது நம்ம சாஃப்ட்வேரில் நீங்கள் டேக்ஸ்லேருந்து குறையணும்னு கேட்டாலும் சரி, இல்லை எனக்கு நெட் வேல்யூலேருந்து எனக்கு குறையணும்னு சொன்னாலும் சரி, ரெண்டுத்துக்குமே சொல்யூஷன் இருக்குது. ஓகேவா? இது மட்டும் இல்லை, நீங்கள் வந்து இவ்வளோ தூரம் அடிக்கணுமா அப்படியெல்லாம் அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு வந்து ஜம்ப் குவான்டிட்டி கொடுத்தோன்னே ப்ரைஸ் கொடுத்தோன்னே ஆட்டோமேட்டிக்காக டிஸ்கவுண்ட்டுக்கு போகிற மாதிரி கூட நம்ம செட்டிங்ஸ் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி செட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட்டு சேவ் பண்ணுனா அவங்க கேட்ட ரிசல்ட் இங்கே வந்துடுச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ அவங்களுக்காக தான் மேக் பண்ணேன். ஸோ நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம சாஃப்ட்வேர்ஸில் உண்டு. ஒன் பை ஒன்னாக உங்கள் டவுட்டுக்கு நான் வீடியோ போடுறதுனால உங்களுக்கும் ஒரு தெளிவு கிடைக்கும், எங்களுக்கும் அது கண்டினியூட்டி கிடைக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்போர்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல்.